வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதை கொண்டு இந்த மாதம் முழுவதும் நம்ம அதை தியானிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஏசாயாவிலிருந்து ஒரு வார்த்தையை தந்தார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 61வது அதிகாரம், பக்கம் 868. அதில் 9ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அதில் அவர்களை மிடில் பாட்டில் நான் வாசிக்கிறேன். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை தொட்டு விட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அடையனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தினுடைய நான் தலைப்பு தருவேன் என்றால், உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவன் என்று அறிந்து கொள்வார்கள். சொல்லுங்க. உங்களை பார்க்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர் என்று அறிந்து கொள்வார்கள். விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில். ஆமென். வாக்கு தத்துவத்துக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்றீங்களா? அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைய இருப்பது. ஹல்லேலூயா. அதான் விசுவாசம். நம்முடைய ஆண்டவர் இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவன் அவர். பாருங்கள், இந்த வார்த்தையிலே சொல்கிறாரு, உங்களை பார்க்கிற யாவரும். நம்மளை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, இவங்க கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற என்று அறிந்து கொள்வார். இது இவனுடைய முயற்சி இல்லை, இது இவனுடைய திறமை இல்லை, இது இவனுடைய சாமர்த்தியம் இல்லை, இது இவனோட உழைப்பு இல்லை. இது யார் தான்? கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்றவன் என்று அறிந்து கொள்வார்கள். பொதுவாக நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாம் உங்கள் உழைப்பு தான் காரணம் சொல்லுவாங்க. அப்படி தானே? உங்கள் உழைப்பு தான் இது காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியும், அவர் உழைப்பினால இது இல்லை, அவர் உழைப்பும் இருந்தது. உழைக்கிறதுக்கு, வேலை செய்வதற்கு, செய்து முடிப்பதற்கு பலனையும் சுகத்தையும் ஞானத்தையும் வழிநடத்தையும் பாதுகாப்பும் எல்லாம் தந்தது யார் தான்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டார். அப்போது மனிதனால் முடிஞ்சால் அவன் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அது நிறைவான ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை. பாருங்கள், வேதத்தில் இந்த 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிட்டு, உங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க பெற்றவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளணும், அவர்கள் சொல்லணும், அவர்கள் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கணும். இதை 3 காரியங்களை நம்ம சொல்லுகிறேன். பாருங்கள், முதலாவதாக சங்கீதம் 24:5 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். பாருங்கள், வாசிங்க. பக்கம் 684. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். பாருங்க, முதலாவதாக அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம், தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் இண்டிவிஜுவலாக சொல்லப்பட்டது. பக்கத்தில் சொல்லுங்க, நான் அதனால் அவன் தனிப்பட்ட மனிதன். முதலாவதாக தனிப்பட்ட மனிதன், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவான். முதல் குறிப்பு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவான். இப்போ எவன் பெறுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போது 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும். 4வது வசனம், தன் இருதயத்தில் மாசில்லாதமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த ஆசீர்வாதத்துக்கு 5ஆம் வசனத்துடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு நிபந்தனை இருக்குது. பக்கம் சொல்லுங்கள், ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம பசங்க சொல்கிற பார்த்தீங்களா, நீ இதை செய்தினா உனக்கு நான் வாங்கி தருவேன், நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு இது செய்வேன். நம்ம கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ எவ்ரி பிளெஸிங்ஸ், எல்லா ஆசீர்வாதமும் ஒரு நிபந்தனைப்படி தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டளையின்படி தான் இருக்குது, ஒரு கண்டிஷன் படி தான் இருக்குது. அப்போது ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த மனுஷனுடைய தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்றால், 4ஆம் வசனப்படியே அவன் கை எப்படி இருக்கணுமா? சொல்ல மாட்டீங்களா? சுத்தமாக இருக்கணும். பாஸ்டர் சாம்சன் சொல்ல பாருங்க, என் கை 2த்தையும் ஆண்டவர் நேராக உயர்த்துகிறேன், என் கையை எப்பவுமே சுத்தமாக இருக்குது என்று ஐயா அடிக்கடிக்கு சொல்லுவார். கைகளில் முதல்ல சுத்தம் உள்ள என்ன, எல்லாம் வாங்குறதுல கொடுக்கறதுல எல்லா காரியங்களும் கை நமக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். 2வதாக ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் மாசு இல்லாதவனமாக இருந்து, இருதயத்தில் எந்த ஒரு மாசு இருக்கக்கூடாது, மாசற்றவனாக இருதயம் எப்பவுமே சுத்தமாக, இருதயத்தில் எதுவுமே வச்சுக்காம இருதயம் அப்படியே மாசு இல்லாதவனாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது. நம் ஆத்துமாவை மாயான காரியத்தில் பற்றி கொள்ளக்கூடாது, மாயமான காரியத்தை நேசிக்கக்கூடாது. அந்த ஆத்துமாவை அவன் என்ன பண்ணோமா, மாயத்துக்கு ஒப்புக்கூடாமல் கபடமாக ஆணையிடாமல் இருக்க வேண்டும். சுலபம் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்வேன், சத்தியமாக செய்துறவங்க அப்படின்வாங்க. செய்ய மாட்டாங்க, ஆனால் வாக்கு தான் என்ன தான், சத்தியமாக செய்துறவங்க உங்களுக்கு செய்ய நான் யாரும் செய்வார், சத்தியமாக நான் நின்று பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு ஏன்னா கபடாய் ஆணையிடுவாங்களாம். கபடாய், அது உண்மையாக இல்லை, சும்மான பேச்சுக்கு, அது பொய்யா அவருக்கு ஆணையிடுவாங்களாம். அப்படியா இருக்கக்கூடாது. ஆண்டு சொல்ல உள்ளது என்றும் இல்லது என்றும் சொல்வதே தீமைக்கு மிஞ்சி இருக்குமா. என்ன முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அதனால் அப்படி நம்ம எப்படி இருக்கணுமா, நம்முடைய ஆணை நமக்கு இதான் பண்ணக்கூடாதான், கபடான ஆணை இருக்கக்கூடாது. அப்படி நம்மை காத்துக்கொண்ட விருப்பமானால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் பெறுவான், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தான் முதல்ல ஆண்டவர் பார்க்குறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுத்தமாக, கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய இறுதி மாசற்றவனாக இருக்க வேண்டும், நம்ம கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்மா மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம எப்படி இருப்போம்னா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்போம். நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, பார்க்குற யாரும் சொல்லுவாங்க, இவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். இங்கே 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் சொல்வார் பாருங்க, 5ஆம் வசனத்தில் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை கடைசியில் பாருங்க பெறுவான் நிச்சயமாக சொல்கிறார், பெற்றுவேன். நீ இருந்தியா, நீ என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்வேன். என்னெல்லாம் பெற்றுக்கொள்வானோ, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நீதியும் தெரியும். முதலாவது தேவனும் ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தெரியுங்க, அப்போதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும். ஆண்டவருடைய தேடும் போது அந்த நீதியின் தேவன், அந்த நீதியின் பாதியிலே நடக்கிற கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. முதல் குறிப்பு புரிகிறேன், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கறவங்க சொல்லணும், அவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லணும். எப்படி பெற்றான்னா அவன் கை சுத்தம்பா, அவன் அநியாயமாக சம்பாதிக்கல, யாரையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெறலை, அவன் கை ரொம்ப சுத்தமான கைப்பா அப்படின்னு சொல்லணும். 2வதாக அவங்கள பார்த்து சொல்லணும், அவன் யாருன்னா இதயத்தில் ஆசையில்லாத, ரொம்ப வஞ்சனை விற்கிற ஆள் இல்லை, எல்லாமே ஓப்பன் ஆட்டான், அவன் இருதயம் ரொம்ப சுத்தமாக அவன் இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 3வதாக அவன் எந்த மாயமும் அவன் வாழ்க்கையில் கிடையாதுப்பா, மாயமலம் பண்ணுறவனே கிடையாது. மாயம் இல்லாமல் கர்த்தர் முன்பாக அவன் இருக்கிறான், தன்னை
மாயத்துக்கு ஒப்பு கொடுக்கல, தம்மை அழைத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். கடைசியாக அவன் சும்மா சொல்கிறவன் இல்லை, பொய் சொல்கிறவன் இல்லை, செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாத போகிறவன் இல்லை. அவன் ஆணையிடவே மாட்டான். அவன் ஆணையிடுகிறவன், கபடாய் ஆணையிடுகிற ஆளே இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது என்று சொல்லி, அப்படி வாழ்கிற வாழ்க்கையை ஜனங்கள் சொல்லி அவனை வாழ்த்துவாங்க, ஜனங்கள் அவனை பார்ப்பார்கள். அந்த மனிதன் தான் ஆசீர்வாதத்தை பெறுவான். ரெண்டாவதாக இன்னொரு மனிதத்தை பார்க்குறேன். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவனுடைய வாழ்க்கை முக்கியமாக இருக்கிறது. ரெண்டாவதாக நீங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் என்னோட கூட 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. 2 சாமுவேல் கர்த்தருடைய பெட்டி, பக்கம் 391 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். பாருங்க, இங்கே ரெண்டாவதாக அவன் கர்த்தர் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, கர்த்தர் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதித்தார். யாருடைய வீட்டார்னா அந்த யோபேத்தினுடைய வீட்டார். பாருங்க, ஏதோமி, அந்த யோபேத் ஏதோமின் வீட்டிலே என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் கர்த்தர் யோபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவன் வீட்டான ரெண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அப்படி தான் இருக்க வேண்டும். உங்கள் நிமித்தம், அதாவது உங்களையும் உங்கள் வீட்டில் எல்லாருமே எப்படி தான் இருக்கணுமா? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் செய்யும் பொழுது வீட்டார் தடுக்கலை. இந்த முன்னே வருஷம் பார்த்தீங்கன்னா தாவீது பயப்படுவார். பார்த்தீங்கன்னா தாவீது அந்த தினம் கர்த்தருக்கு 9ஆம் வருஷம் தாவீது அந்த தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அவன் அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் அவன் என்ன பண்ணானா, யோபேத் வீட்டிலே கொண்டு போய் வச்சுட்டான். அவன் என்ன பண்ணான், சந்தோஷமாக கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டான். 3 மாதம் கர்த்தர் அவனை 3 மாதம் முடிக்கும் போது எல்லாம் சொல்கிறாங்க தாவீதுகிட்ட, 3 மாதம் முடிக்கிறோம், இந்த 3 மாதம் நாங்கள் பார்த்தோம், அவனையும் வீட்டாரையும் கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ அக்டோபரில் இருக்கிறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், எத்தனை இருக்கு? 3 மாதம். இந்த 3 மாதம் முடிக்கும் போது எல்லாரும் பார்த்து அறிவிக்கணும். என்ன அறிவிக்கணும்? கர்த்தர் இவரையும் வீட்டையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. இப்படி அப்படின்னா அவனுடைய அந்த கர்த்தருடைய அந்த பெட்டிக்கு வருவதற்கு வீட்டார் அவனை தடை பண்ணலை, வீட்டார் அவனை எதிர்த்து நிற்கலை. வீட்டார் எல்லாம் அவன் என்ன செய்தாங்களோ அதெல்லாம் சம்மதித்தாங்க. ஏங்க, தாவீது உடைய அந்த இவன் தொட்ட உடனே செத்தான், சாவடித்த பெட்டி வீட்டுக்கு வருதுங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்க? இப்போ தான் ஒருத்தன் பலியிட்டுச்சு, அது வீட்டுக்கு வருது, நம்ம கிழமை என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு பயப்படலை, அப்படின்னு தடுக்கலை. உனக்கு முடிஞ்சா வேற எங்கன்னா வச்சுக்கப்பா, நீ ஏன்ப்பா இப்போ தானே ஒருத்தர் செத்தான், ஏன்ப்பா இந்த எங்களை கொண்டு வந்து எங்களை பயங்காட்டுற, நீ ஏன் பயப்பட? ராஜாவே பயப்படுற. யாரு சொல்லுங்க, யார் பயந்தா? ராஜாவே பயப்படுறார். அதை கொண்டு வரதுக்கு, அவருடைய நகரத்தை கொண்டு வரதுக்கு அவரே ராஜாவே பயந்துட்டாரு. இந்த கூஜா யாரு? எம்மாத்திரம். அப்போது அப்படிலாம் சொல்லாமல் வரட்டும், வைங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? வாங்க.
அப்படின்பது ஆண்டவர் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இப்போது இந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் ஆண்டவர் முன்பாக அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமான கர்த்தர் அவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் கர்த்தர் வைத்து அநேகர் அதை பார்ப்பார்கள். ரெண்டாவதாக அந்த மனிதன் செய்கிற காரியம் வீட்டுக்கு என்ன கொண்டு வரும்? என்னங்க சாபத்தை யாருங்க அது? ஆசீர்வாதம். நல்லா சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது தானங்க நீங்கள் பாலும் தேனும் ஊட்டி வளர்க்குறீங்க. இது வருது ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி தானே வீட்டுக்கு கொண்டு வரீங்க. இது ஆசீர்வாதமாக அங்கே இருக்கும் தானே வீட்டை விட்டு அனுப்புறீங்க. இது ஆசீர்வாதமாக இருக்கும் தானே அது கஷ்டப்பட்டு அதை பில் பண்ணுறீங்க. அப்போ அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்னா அதை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போ அது யாருன்னா அந்த மனிதன் அவன் மூலியமாக வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கிற அந்த வீட்டை வழிநடத்தினான். சொல்லுங்கள், வீட்டை வழிநடத்தினான். அந்த வீட்டையே பொறுப்பெடுத்தான். அந்த வீட்டை உள்ளவெல்லாம் அதுக்கு சம்மதித்தாங்க. ஏன்? அவனுக்கு தெரியும் எப்போ இந்த செய்தி அப்படியே போவோமோ அப்போது எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் இந்த 3 மாதம் வரைக்கும் பார்க்குறான். அவன் ஒரு நாள் பார்க்குறான், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சரி, ஒரு நாள் தானே, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் முடியல ஆச்சரியமாக இருக்காதான். துரிதமாக பெற்ற துரிதமாக தாவீது வர வழி இல்லாமல் கொண்டு வச்சுட்டாரு. அது ஒரு நாள் ஆச்சரியமாக விடு. ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? நிச்சயமாக சாவுதான். எவனா ஒருத்தர் வீட்டில் சாவ போகிறான் பாரு, அடுத்த அடி வாங்க போகிறான் பாரு. அதுதான் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆசீர்வதித்தார், 2 நாள் ஆசீர்வதித்தார், 1 வாரம் ஆசீர்வதிச்சார், 4 வாரம் ஆசீர்வதிச்சார், 1 மாதம் ஆசீர்வதிச்சார், 2வது மாதம் 3வது மாதம் முடிக்கும் போது நியூஸ் போயிடுச்சு, இப்போ அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் மற்றவங்களாம் எல்லாரும் தான் சொல்ல மாட்டீங்களே, ஒய்து ஐயோ கர்த்தர் இப்படி ஆசீர்வாதம் என் வீட்டில் வச்சுருப்பேன். என் வீட்டில் முன்ன சீட்டு போட்டிருப்பானுங்க. சீட்டு போட்டு யார் வீட்டுக்கு போகணும்னு சீட்டு போடுற கூட்டம் தான் அது. சீட்டை போட்டு குலுக்கி போட்டு யாருனால இது தப்பு வந்துச்சு சொல்லி சீட்டு போட்டு கண்டுபிடிக்கிற கும்பல் அது. சீட்டு போட்டு ஆசீர்வாதத்தை பெற்று போயிடுவாங்க. ஆனால் தாவீது தெரிஞ்சிட்டான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். 2வதாக நான் முடிக்கிறேன். 2வதாக உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அந்த பொறுப்பு யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருக்கு. அவன் எப்படி இருக்கிறான்? ஆசீர்வாதத்தை பார்த்துனா, நான் போகிற பாதையில் தான் வரானா, நான் சொல்கிறத சம்மதிக்கிறானா, அதுக்கு இடம் கொடுக்குறானா, அதை பாதுகாக்கிறானா, அந்த உடன்படிக்கை வெட்டிக்கு மரியாதை தரானா, அது கர்த்தரே இருக்கிறார் உள்ள. இந்த கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்குது, கர்த்தருடைய கட்டளைகள் உள்ளே இருக்குது. அந்த பயவிருத்தியோடு கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாருப்பா. சொல்லுங்கள், கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். நம்ம வீட்டில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். வெளியே போர்டு மாத்திரம் போட்டிருப்பாங்க, போன உடனே என்னென்ன இந்த வீட்டுக்கு தலைவர் யார்? இயேசு. ஆனால் உள்ளே போனால் தான் யார் தலைவர்னு தெரியும். உள்ளே போயிட்டு வந்தவன் சொல்லுவான், இந்த வீட்டுக்கு இயேசுவா தலைவராக இருக்கிறாரு, பிசாசு தாங்க தலைவராக இருக்கிறார் சொல்கிறாங்களே. நீங்கள் அநேக குடும்பத்தில் சாட்சி புரஜாத சொல்கிற சாட்சி என்னென்ன, கோயிலுக்கு போயிட்டு வருதுங்க, போய் அப்படியே வருது, அந்த வாழ்க்கை அப்படியே தொடருது, ஒரு மாற்றமும் இல்லை. வெயிட் பண்ணி இப்போ தானே வந்திருக்காங்க, கண்டிப்பாக பாரு ஒரு சத்தம் கேட்கும், உடனே என்ன ஆரம்பிச்சிடும், பழைய வழி சண்டை. டைம் ஆச்சு, உங்களுக்கு தெரியாதா, நான் வேலைக்கு போகணுமே, அது போகணுமே, ஸ்கூல் இதை எத்தியா அதை எத்தியா அப்படின்னு டமால் ஒரே வீட்டில் இடம் தான், கூச்சலும் சத்தமும் சண்டையும். ஆள் போன பிறகு தான் வீடு தான் பண்ணுவான். பா, பெரிய மழை பெஞ்சு விட்ட மாதிரி வீடை இப்போ அப்படி தான் இருக்குதான். சொல்ல மாட்டீங்க, வீட்டில் இருக்கணும் சொல்லுவாங்க, இப்போ அமைதியாக இருக்குன்னு, பக்கத்து வீட்டில் இருக்கணும் சொல்லுவாங்க, அமைதி ஆயிடுச்சு. திருப்பி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? திருப்பி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும், திருப்பி அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். அது பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் சொல்லணும், இந்த வீடு என்னது? ஆசீர்வாதமான வீடு. 3வதாக ஒரு காற்றை சொல்லி முடிக்க பாருங்கள், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 39:5 வாசிங்க, பக்கம் 51 வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க,
ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். அதை எல்லாரும் பார்த்தாங்க. ரெண்டாவதாக ஒரு மனிதனுடைய வீட்டை மாத்திரமில்லை, அவன் நிமித்தம் அவன் வீட்டாரையும் அவனுக்குள்ள அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மூணாவதாக கர்த்தர் யோசு நிமித்தம் அந்த வேலை செய்கிற எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். வீட்டில் உங்கள் மூலியமாக உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். மூணாவது, எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் நிமித்தம் அந்த வேலையோ ஸ்கூலோ காலேஜோ எந்த ஆனாலும் சரி, அது எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். அதான் மூணாவது. எப்பவுமே நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் என் ஆண்டவர், நான் அவருடைய மகனாக இருக்கிற அப்படின்னாங்க கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிற மாத்திரமல்ல, என்னால் என் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். மூணாவதாக, என் நிமித்தம் நான் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த சம்மதம் தெரியாது. யோசேப்பை பற்றி கேட்டுருக்குறோம், ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்ததில்லை. இப்போ நான் சிபிஎஸ்சியில் ஜாயின் பண்ணும்போது, அப்போது என்னுடைய எம்ப்ளாயி நம்பர் பார்த்தீங்கன்னா 1218. சொல்லுங்கள், 1218. எப்படி மறக்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள், 1218. இப்போது ஆனால் அப்போ ஸ்ட்ரென்த்து எவ்வளோன்னா 600 பேர் தான் இருந்தாங்க நம்மளில். ஆரம்பத்துலேருந்து அது எப்போ ஆரம்பிட்டாங்கன்னா 85ன்னு சொல்கிறாங்க, 85 சொல்கிறாங்க. இல்லை, அந்த அமெரிக்காவில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மெப்ஸில் சிபிஎஸ்ஐ அப்படின்னு பேரில் ஆரம்பித்தாங்க. அப்போது நாங்கள் இருக்கும் போது ஸ்ட்ரென்த் எவ்வளோ பார்த்தா 600 பேர். எவ்வளோ? யார் எனக்காக என்ன பண்ணுறது, ஜோமனை முடிச்சுருவோம். இப்போ 600 பேர், 600. ஆனால் என் எம்ப்ளாய் நம்பர் என்ன சொல்ல மாட்டீங்களா? அப்படியே டபுளுங்க. 6 என்னங்க 12ங்க. 6 12. அப்புறம் 2 0 போட்டுருங்க. 1000. அப்படியே டபுளாக எனக்கு எம்ப்ளாய் நம்பர் வருது. நான் போய் பார்த்தா இது 3 யூனிட் தான் இருந்தது. எத்தனை யூனிட்டு? 3 யூனிட்டு தான் இருந்தது. யூனிட் 12, யூனிட் 13 அது HR, யூனிட் 12 நான் இருக்கிற வேலை செய்கிற இடம், யூனிட் 13 அது வந்து HR உடைய இடம், அதில் சில ப்ராஜெக்ட் இருக்கும். அப்புறம் யூனிட் 15 அங்கே ஒரு டைரக்டர் இருந்தார். 3 யூனிட் தான். அதுக்கப்புறம் ஹைடெக்கில் சின்ன ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் பாருங்கள், போன உடனே கர்த்தர் ஆசீர்வதித்து கடன்னு அப்படியே யூனிட் 14லேருந்து பக்கத்துலேயே, யூனிட் 12லேருந்து பக்கத்துலேயே ஆண்டவர் யூனிட் 11 மாற்றிட்டார். ரிவர்ஸில் போகுது. யூனிட்டு 11 மாற்றிட்டார். அப்புறம் கீழே இருக்கிற ஃப்ளோர் எடுத்தாங்க, அப்படியே 10 போச்சு, 9 போச்சு. அப்புறம் பக்கத்தில் எடுத்தாங்க, அது என்ன போச்சு சொல்ல மாட்டீங்களே? 10, 11, 10, 9, 8, 7, 5, 6 மேலே போனாங்க. 4, 3, அப்புறம் 1 பார்த்தாங்க. 1 ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணுறது? 0 போட முடியாது. டக்கு திரும்பி அவங்க மேலே போனாங்க. 15லேருந்து 16, யூனிட் 16, இப்படி 48, 47 யூனிட் வரைக்கும் அப்படியே கொண்டு போகணும். கர்த்தர் அப்படியே கடன்னு ஆசீர்வதிச்சு உடனே அமெரிக்காவுக்கு போகிறாங்க. 97 ஜாயின் பண்ணேன். என் டீமில் உள்ளவங்க 98 அமெரிக்கா போகிறாங்க, 99 அமெரிக்கா போகிறாங்க. அப்படியே ஆண்டவர் திரளாக ஆசீர்வதிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா சொல்ல மாட்டீங்களே? உங்கள் நிமித்தங்க, என் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அதுதான் அது ஆண்டவர். அந்த மாதிரி தான் என்னுடைய கேரியர் ஃபுல்லாக நான் போன இடங்கள்லாம் சொன்னது, உன்னால் நீ ஆசீர்வாதமாக இருந்த அப்படின்னு சொன்னாங்க. அப்போது யோசிப்பை பாருங்கள். யோசிப்பு அந்த ஒரு வேலை காசு கொடுத்து வாங்கிய வேலை செய்யப்படி தான் இருந்தான். ஆனால் ரகசியம் என்னன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால் அவன் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க எஜமான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் கையில் ஒப்புத்தான். நீயே பார்த்துக்கப்பா. கர்த்தர் அவன் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் போகிற இடத்துல அந்த வேலை உங்களுக்கு கொடுத்தது கர்த்தர், இந்த படிப்பை கொடுத்தது கர்த்தர், காலேஜை கொடுத்தது கர்த்தர், பிஸ்னஸ் கொடுத்தது கர்த்தர். என்ன கையில் கர்த்தர் கொடுத்தாலும், சிறு தொழிலாளர் பெரு எதுவும் ஆனாலும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையில் இருக்கும்போது ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். மூணாவதாக, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அவனை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அதனால் சொல்லணும், இங்கே வருமா சொல்ல. பாஸ்டர் தாமஸ் சார் சொன்னார், ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு தெரியல. நான் சொல்கிறேன் பாருங்க. ஜெப வீட்டில் சாப்பாடு இல்லை. என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. 3 நாள் ஆச்சு. என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. இப்போது ஊழியக்காரெல்லாம் என்ன சொல்றா? கூட இருந்த ஊழியக்காரெல்லாம், இவ்வளோ நாள் எப்படி இருந்தது? நல்லா சாப்பிட்டோம்பா. எப்படி இருந்தது? நல்லா சாப்பிட்டோம். ஜெப வீட்டில் நடக்குது. உங்கள் வீட்டில் இருந்ததோட பரவாயில்ல, ஜெப வீட்டில் நடக்குது. ஜெப வீட்டில் இன்மெட்ஸாக இருக்கிற வீட்டில் சாப்பாடில் சுந்தரையாக இருக்க சாப்பாடு இல்லை. 3 நாள் ஆயிடுச்சு. ஐயா ஒரு ஃபோன் பண்ணால் சாப்பாடு வந்துடும். அப்போது உடன் இல்லை ஊழியக்காரன் சொல்கிறாங்களாம், இந்த தாமஸ் எப்போ வந்தான், அவன் வந்த காலை வச்சான்பா, இருக்கிற ஆசீர்வாதமே சொல்கிறீங்களே, சொல்ல மாட்டீங்களே, போயிடுச்சான். இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களாம்? ஆசீர்வாதம். இவன் எப்போ காலை வச்சான், அப்போதான் வந்தார். 3ஆவது நாள் இது காலை வச்சாயா எல்லாமே அவர் காது பட சொல்கிறாங்க. காது பட சொல்கிறாங்க. இப்போ கேட்டுட்டு ஆண்டோடு போய் அழுதா. ஆண்டவரே என்னப்பா, நான் வந்ததுனால தான் ஆசீர்வாதம் போச்சுன்னு சொல்கிறாங்களே சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுதா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போது இன்றைக்கி அவர் பாஸ்டர் தாமஸ் ஆச்சு அப்படின்னா யார் தான் சொல்லுவாங்க? உலகத்தில் ஒரு எல்லாரும் தெரிகிற அளவுக்கு உலகத்திலே பிரஸ்தி பெற்றவராக மாறினார். யார்? காலை வச்சு ஆசீர்வாதம் போச்ச அவரு. அப்படி அவர் காலை வச்சுலாம் ஆசீர்வாதம் போல, அவர் கால் வச்சதுனால உலகத்தில் அத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற ஒரு பாத்திரமாக அவரை மாற்றினார். கர்த்தர் அவர் சொல்லி கொடுத்தாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். அவர் எப்படி போனார்? அந்த ஜெப வீட்டை விட்டு ஆசீர்வாதமாக அவரை கல்யாணம் பண்ணி குடும்பம் அவனை கொண்டு போயிட்டு ஆவடியில் ஊழியத்தை ஆரம்பிப்பான்னு சொல்லி வேற ஒருத்தர் நடத்தியிருந்த வேலை செய்து நடத்தியிருந்த அந்த சின்ன இடத்த கையில் கொடுத்தாரு. ஆண்டவர் அவர் கூட ஆசீர்வதிச்சு பெருசாக்கி இப்பவும் கட்டினே இருக்கிறாங்க. அவரு ஊரே ஆரம்பிச்சது கட்டினே இருக்கிறாரு, விரிவாக்கினே இருக்கிறாரு, இன்னும் விரிவாக்கப்பட்டு கொண்டே இருக்குது, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குது. அந்த ஐயா நமக்கு இங்கே நம்ம சபையை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை செய்து போனார். அவரை பாஸ்டர் கேபிரலும் இன்னும் நம்முடைய ஐக்கியம் அவரோடு இருக்குது. இப்போது நம்ம யார், நீங்கள் யார் அப்படின்னா, எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலை உங்கள் நிமித்தம் கர்த்தர் சொல்கிற ஆண்டவர் இந்த முதலாளியை காலி பண்ணுங்கப்பா, எம்டி ஆகிடுங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டாம். முதலாளியை ஆசீர்வாத, நான் இருக்கேன்றார். பிஸ்னஸை ஆசீர்வதிக்கார். காலேஜில் கிளாஸ் அந்த ஸ்கூலில் என்னோடய சபை ஆசீர்வாதம். என்னை பார்த்தாலே இவன் எப்போ வந்தானோ அப்போவே எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. 2 ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நாள் நம்மளோட வாக்கு பண்ணினார். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த ஏசாயா 61:9 பார்க்க போகிறோம். இப்படிலாம் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது வழி என்ன? இப்போ ஆசீர்வாதத்துக்கு யார் தான் சொல்லணுமா? உங்களை பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும்? எகிப்தன் பார்த்தானா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை பார்த்தான். தாவீதுடைய கூட இருந்த ஜனங்கள் பார்த்தாங்களா? பார்த்து அறிவித்தாங்க. தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்தாரா? ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்த்து அறிவு எப்படி இருக்கான்? சுத்தமாக இருக்கான். ஆசீர்வாதத்தை பெறும்படி செய்தார். ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமாக இருந்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவோம். அது அநேகர் பார்ப்பாங்க. 2வது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறத அநேகர் பார்க்கும்படி செய்வார். நம் மூலியமாக வீடு ஆசீர்வதிக்கப்படணும். 3வதாக, எங்கே இருக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அது ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் நிமித்தம் கர்த்தர் அப்படி செய்வாராக. பாடலை பாடி நாம் முடிச்ச மணி 6 ஆயிடுச்சு, அலர் அடிக்குது. என்ன பாட்டு பாட போகிறோம்? எந்த தேவன் அந்த தேவன் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். பாடுமா? எந்த தேவனால்
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, பாஸ்டர் தாமஸ் ராஜ் எழுதின பாட்டு. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகளோ தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகளோ தடையில்லையே. நல்ல கையில் உற்சாகமா. எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனார். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனார். என் பலன் ஆரோக்கியம் தேவதானவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுப்பதை செழிப்பாக செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுப்பதை செழிப்பாக செய்திடுவார். உயரடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயரடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார்,
அக்டோபர் மாதம் உங்க வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை அநேகர் பார்க்கும்படி செய்வார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மூலியமாக உங்கள் வீட்டில் உள்ள அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் வேலைகளை ஆசீர்வதிப்பார், தேசத்தை ஆசீர்வதிப்பார், படிப்பை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அன்பு கிருபையிருந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்திலே இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த நாளிலே அனுகிரகம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்த வாக்குறுத்தபடி கர்த்தர் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெறுவதை அநேகர் காண வேண்டும். அப்பா, இந்த வாக்கு அப்படியே பலிப்பதாக வந்த ஒவ்வொரு மேலும் பலிக்கணும். அப்படி ஆணிக்கடாத கருத்தை பிள்ளைகள் மேலே வைத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தனிப்பட்ட விதத்தில் உடைய கரம் ஒவ்வொரு தொடட்டம் அப்பா தொட்டு ஆசீர்வதிக்கிட்ட இந்த மாதம் அப்படி சொல்ல வேண்டும். 3 மாதம் முடிக்கும் போது சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என் மூலியமாக என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்தார், எனக்கு உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார், என் நிமித்தம் என் வேலைகளை பிசினஸ்களை என் குடும்பத்தில் ஆண்டவரை வெளியே படிப்பை காலேஜ் ஸ்கூலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த சாட்சியை எழுப்புகிறாங்க. அநேகர் பார்த்து உண்மை மையப்படுத்த உதவி செய்யும். கொடுக்கிற காணிக்கை தசமாலை ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே எல்லாரையும் இந்த ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடு கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரோடு இருப்பதாக. அருமையான சகோதரர் தனிக்கச்சாலாவும் சகோதரி ஆனந்தி அவர்களும் நம்மளுக்கு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்திருக்காங்க. கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அபி மார்ட்டினை கர்த்தர் விசேஷமாக அபியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜாமனும் கர்த்தர் கிருபையிலே ஆண்டவரே அன்பும் கிருபையில் இருந்த பரலோக பிதாவே, அருமையான சகோதரர் தனிக்கச்சாத்து ஆனந்த சகோதரியும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளெல்லாம் விசேஷமாக அபி நல்ல சுகபலத்தோடு ஆசீர்வதிங்க. அந்த பேர பேத்தையெல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர், ஆனந்தி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு போங்க. ஜபிக்கிறவங்க வாங்க.